21/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஒரு டியர் லாட்டரியோடைய கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 20ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு 2 4 6 கொடுத்துருந்தோம். 1 மணிக்கு பாருங்கள் 4க்கு பவர் 9 தான் இறங்கியிருக்கு, 4 இறங்கலை. அடுத்து பாருங்கள் 6ஆம் நம்பர் கரெக்டாக இறங்கியிருக்குது சரிங்களா. 8 மணிக்கு பாருங்கள் அந்த 4ஆம் நம்பர் இறங்கிடுச்சு சரிங்களா. அந்த 2 கொடுத்தோம், 2க்கு பவர் 7 4 7ன்னு இறங்கியிருக்கு. நான் 7 4ன்னு கொடுத்துருக்கோம். நான் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் 2 டிஜிட்டல் 3 போர்டு வரைக்கும் பாஸ் ஆகணும். ஆனால் கொஞ்சம் என்னென்னு தெரில, பேட்டர்ன் மாதிரி மாசு கடைசி எப்படி வருதுன்னு தெரில. சரி பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா. அடுத்தடுத்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கலாம். ஆனாலும் மேலே 2 கீழே 2ங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்குது. 6 3 5 5 எதிர்பார்க்கல நம்ம சரிங்களா. திரும்பவும் 5 வைப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் கிடச்சிருக்கணும். 9 0வும் எதிர்பார்க்கல. 8 9 அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மாற்றி மாற்றி அதே நம்பராக வருது. 7 9 2 4 9ஆம் நம்பர் இறங்குன்னு பார்த்தேன், இறங்கியிருக்குது. 4ஆம் நம்பரும் இறங்கியிருக்குது சரிங்களா. 4 6 இறங்கி, ஆனால் 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், வரல. பார்க்கலாம். 4 2 ஆனால் தொடர்ச்சியாக வேறு நம்பர் ஓடையில் வந்ததுனால நமக்கு பெருசாக வேறு வின்னிங் எதுவும் வரல நம்மளுக்கு சரிங்களா. ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 4 6ங்கிற நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. 2D பொறுத்த வரைக்கும் 74ங்கிறது 47 ஏசியில் 8 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. மற்றபடி 6ங்கிறது வந்துட்டு நமக்கு 6 மணி ஆட்டத்தில் ஆல் போர்டு கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. காலையில் பவர் நம்பர், நைட்டும் பவர் நம்பர் 1, டைரெக்டான நம்பர் கொடுத்த நம்பர் 4ஆம் நம்பரும் 1 இறங்கியிருக்கு சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இறங்குது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8 9 சரிங்களா. 3 சோப்பு நம்ம சேர்த்து கொடுக்குறதுனால இதில் ஆல் போர்டு நம்பர் 2 நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு 2 சோப்புனாலும் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சோலை எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்குண்டான பவர் நம்பரை ஒன்று வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 9 எடுக்கிறீங்களா 4 எடுங்க, 8 எடுக்கிறீங்களா 3 எடுங்க, 1 எடுக்கிறீங்களா 6 எடுங்க, அந்த மாதிரி சரிங்களா. பாருங்கள், இந்த நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. இதில் இருந்து நான் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் செட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இதில் வருது பார்த்துட்டு நீங்களும் இதில் செட் பண்ணி வைக்கலாம் சரிங்களா. 3 டிஜிட்டல் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு 81 91 98 63 34 46 86 84 13ன்னு சொல்லிட்டு ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இதிலிருந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகலாம். உங்களுடைய கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நான் கொடுக்குற நம்பர்கள் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஆல் போர்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 2 நம்பர் சாலிடாக நம்மளுக்கு வின்னிங் வருது. அதை வச்சு நீங்களும் ஏதாவது கணிச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கணிப்பில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதனால் அதை நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா நான் மட்டும் எடுத்துகிட்டா பத்தாது, நீங்களும் ஒரு கெஸ்ஸிங், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் வருது, நான் கொடுத்த நம்பரோடு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு 2 டிஜிட்டலுக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. 3 டிஜிட்டல் நீங்கள் செட் பண்ணும்போது அதே மாதிரி தான். ஆனால் நான் கொடுத்த நம்பர்கள் வந்துட்டு எப்போவுமே நீங்களே எடுத்தாலும் சரி ரொட்டேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 81 இருக்கா 18ன்னு வைங்க. அப்போ தான் நான் கொடுத்துருக்க எல்லா நம்பரும் அப்படி தான் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். நம்ம போட்ட நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா 98ன்னு வைக்கிறோமா, அது 89 ஒன்று வச்சிங்கன்னா எப்படி வேணாலும் அடிப்பாங்க சரிங்களா. அதனால் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி ஆல் போர்டு ABPC ACக்கு வச்சுங்க. வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாக்ஸ் தான் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறது. நீங்கள் பாக்ஸாக போடுறதும் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம், பார்த்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. மாத கடைசி 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 21 வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எல்லாம் பார்த்து தான் அடிப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க சரிங்களா. 183 613 983 438 189 431ங்கிற ஒரு 6 செட்டு இருக்குது சரிங்களா. பார்த்து உங்களுடைய கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் பார்த்து பாக்ஸாக போடுங்க. இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
சரிங்களா? கொஞ்சம் ஆள் போட நம்பரை வச்சு நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.